ராகு கேதுக்களை பற்றின ஒரு உன்னத உண்மையை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இங்கே கிரகணத்தில் உருவான கற்பனையான நோடுகள் இல்லை. ராகு கேதுக்கள் என்பது சனியினுடைய சாயலில் இருக்கின்ற நிழல் கிரகங்கள் அப்படிங்கிற உன்னத உண்மையை புரிந்தால் மட்டுமே தான் அறிவியலின் கூற்றின்படியும் அது சனிக்கு பின் இருக்கக்கூடிய யூரனஸ் நெப்டியூன் அப்படிங்கிறது தான் இங்கே முறையாக கருநாகம் செந்நாகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை உணர்ந்தால் மட்டுமே தான் மகரக்கேது ஏன் நன்மையை செய்கிறது, மகத்தான நன்மையை கொடுக்கும் மகரக்கேது அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு ஜோதிடர் இங்கே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் அனைவருக்குமே இங்கே தெரிந்த ஒன்று தான் மகரக்கேது நன்மையை செய்யும் அப்படிங்கிறது. மகரத்தில் அமர்ந்த கேது ஏன் நன்மையை செய்யும் அப்படிங்கிற பதில் நமக்கு இங்கே தெரியணும் அப்படின்னா மூல நூல்களில் இல்லை. ராகு கேதுக்கள் என்பது யூரனஸ் நெப்டியூன் அப்படிங்கிற ஒன்று உன்னத உண்மையை புரிந்தால் மட்டுமே தான் சனியினுடைய சாயலில் இருக்கும் நிழல் கிரகங்கள் என்பதை உணர்ந்தால் மட்டுமே தான் மகத்தான நன்மையை கொடுக்கும் மகரக்கேது என்கின்ற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பின் குறிப்பு அப்படின்னு சொல்றது போல அந்த மகத்தான மகரக்கேது அப்படிங்கிற பதிவுக்கு முன்பாக ஒரு முன் குறிப்பை தான் நாம் இங்கே பதிவிட்டுறோம். சரிங்களா? நாளை ஒரு நீள் பதிவில் நம்மளுடைய சேனலில் மகத்தான நன்மையை கொடுக்கும் மகரக்கேது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.